எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏப்ரல் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்ற ஒரு சீரீஸை வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கோம். அதுல பிரிமினரி கம் மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 2ல என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா? காந்தியை பத்தி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஹிந்துல காந்தி உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை முதலில் வெளியிட்ட வெளிநாடு எதுன்னு கேட்கிறாங்க. மியான்மர். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது செக்கோஸ்லோவாக்கியாவும் லம்சம்பர்க்கும் இந்த நாடுகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அஞ்சல் முத்திரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஐஎன்எஸ் மால்வான் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல் தான் ஐஎன்எஸ் மால்வான். தற்போது கடற்படையில வந்து இணைஞ்சிருக்கு. எதிரி நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் திறன் கொண்டதுதான் இந்த ஐஎன்எஸ் மால்வான் அப்படின்றது. இதை தயாரிச்சது வந்து பாத்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆந்திர தலைநகரான அமராவதி. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர சட்டப்பேரவையில வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அங்கீகரிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசை கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கும் மசோதா மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. இதன் அடிப்படையில தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது நடைபெற்று வருது. அடுத்து பாருங்க, 3ஆம் பாலினத்தவர் திருத்த மசோதா 2026. ஓகே, இதுல மக்களவையில வந்து மார்ச் 24 நிறைவேற்றப்பட்டிருக்கு. மாநிலங்களவையில மார்ச் 25, குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் மார்ச் 30 கொடுத்திருக்காங்க. இது இந்த 3ஆம் பாலினத்தவர் இருக்காங்க இல்லையா, இந்த 3ஆம் பாலினத்தவர்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும், இவங்களுக்கு இன்னும் சட்டத்துல வந்து நிறைய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசால வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. இது வந்து எல்ஜிபிடி சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமூகங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த 3ஆம் பாலினத்தவர் திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. திவால் சட்ட திருத்த மசோதா. ஓகே, இது நம்ம பார்ப்போம். யுத்த சேவா பதக்கம் 2026 சிந்தூர் ஆபரேஷன்ல சிறப்பா செயல்பட்ட காரணத்துக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏஎன் பிரமோத் அவர்கள் துணை அட்மிரல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராகுல் கோகலே இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா யுத்த சேவா பதக்கம் 2026 பெற்றிருக்காங்க. சிந்தூர் ஆபரேஷன்ல சிறப்பாக செயல்பட்டதுக்காக அவங்களுக்கு இந்த பதக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நவசேனா பதக்கம் இதுவும் சேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்தூர் ஆபரேஷன்ல சிறப்பா செயல்பட்ட வீரர்களுக்கு கொடுத்திருக்காங்க. கெபின் சுராஜ் ரெபுரோ, அதே மாதிரி விகாஸ் கார், பியூஷ் கதியார், ராஜேஷ் வர்மா, விவேக் குரியா கோஸ், கபில் குமார், லெப்டினன்ட் ரிவுபுரியா, மனோஜ் குமாரவே. அப்ப இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நவசேனா பதக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2026 கி விட்டல் ராவ், அம்வின் குமார் இவங்க 2 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர் காவல் வண்ண விருது 2026 எந்த காவல்துறை பெற்றிருக்குன்னா ஒடிசா காவல்துறை வந்து பெற்றிருக்கு. ரிவிஷன் பார்க்குமா? குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண விருது ஒடிசா காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருப்பாங்க. மா அரங்கநாதன் விருது விட்டல் ராவுக்கும் அம்வின் குமாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு, இலக்கியத்துல சிறப்பு பங்களிப்பு கொடுத்ததுக்காக. நவசேனா பதக்கம் சிந்தூர் ஆபரேஷன் போது சிறப்பாக செயல்பட்ட ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கேபின் சுராஜ் ரெபுரோ, விகாஸ் கார், பியூஷ் கதியார், ராஜேஷ் வர்மா, விவேக் குரியா கோஸ், கபில் குமார், லெப்டினன்ட் ரிவுபுரியா, மனோஜ் குமாரவே இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யுத்த சேவா பதக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏஎன் பிரமோத்துக்கும் ராகுல் கோகலேவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, 3ஆம் பாலினத்தவர் மசோதா மக்களவையில் எப்ப நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. மார்ச் 24, 2026. 25ல மாநிலங்களவையிலும் குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா மார்ச் 30 ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஆந்திர தலைநகர் அமராவதிக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மக்களவையில அதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, ஐஎன்எஸ் மால்வான் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல். முழுக்க உள்நாட்டுல இருந்த பொருட்கள் 80% பொருட்கள் உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்தி இது என்ன பண்ணிருக்காங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. எதிரி நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கக்கூடிய ஒர்க்கை தான் இது வந்து செய்ய போகுது. இதை தயாரிச்ச நிறுவனம் கொச்சின் ஷிப்யார்ட் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, காந்தி உருவம் பொறுத்த அஞ்சல் அட்டையை முதலில் வெளியிட்ட நாடு எதுனா மியான்மர். முந்தைய பர்மா, இப்போ வந்து மியான்மர் சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம்.
அடுத்து செக்கோஸ்லோவாக்கியா மற்றும் லம்சம்பர்க் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் முத்திரையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன முக்கியமான விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். குறிப்பா தினமணி தி ஹிந்துல இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.